இந்த தியானத்திற்கான வார்த்தை 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையாய் நிறைந்திருக்கிறமாய் சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. இதற்கு நாம் தலைப்பு வைக்க வேண்டும் என்றால், unseen glory and rejoicing. இங்கே ரிஜாய்சிங்கும் மகிமையின் சந்தோஷம், அந்த மகிமை நாம் உலக மகிமைக்கு சந்தோஷத்துக்கு ஒப்பிட முடியாத ஒரு காரியம். உலகத்திலே களியாட்டுகளினாலே நாம் சந்தோஷமடைய விரும்புகிறோம். மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் குறுகிய நியாயம் சில நேரங்களிலே நம்மை வருத்தத்துக்கு உட்படுத்துகிறதாயும் இருக்கிறது. ஆனபடினால் தான் இன்றைக்கு இந்த சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, காணாத ஒரு மகிமை நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே அவரை உணர்ந்து கொள்வதனாலே, அன்பு கூறுவதனாலே, நாம் அவரை தரிசியாமல் என்று சொல்லி பார்க்காமல் இருந்தும் அவரை நாம் விசுவாசித்து, அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை பெற்றுக்கொள்ள, காணாத அந்த மகிமை வார்த்தையினாலே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வார்த்தையினாலே சந்தோஷம் நிறைவு பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இன்றைக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை.